எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிறைப்பதாக. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஜீவனுள்ளது தெரியுமா? இந்த வார்த்தையை தியானிப்பது எத்தனை சந்தோஷம் தெரியுமா? இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இது என்ன சொல்லுகிறது? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே தான். நான் தான் கடைசி பிள்ளை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எல்லாம் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் குறும்புத்தனம்லாம் இருந்தது. ஆனால் என்னை அப்படியே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் மாற்றினார், தலைகீழ மாற்றினார். என் மூலமாக இன்றைக்கு குடும்பமே ஆண்டவருக்குள்ளே இருக்குது. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அதே போல தான் சின்னவனாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வேளை சொல்லலாம், நல்ல பையனே இல்லை, நல்லா படிக்க மாட்டேங்கிறேன்னு உங்களை திட்டலாம். ஆனால் நான் சொல்கிற ஒரு ரகசியம், ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அப்போது உங்களை ஆண்டவரே மாற்றுவார், ஆசீர்வாதமான பாண்டமாக மாற்றுவார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்படியே உங்களையும் மாற்றுவார். விசேஷமாக பாருங்கள், 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறான். அவன் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பேன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். அவனை பாருங்க, அவன் என்ன செய்தானா, அவன் சொன்னான், அந்த ரகசியம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற, நான் தாழ்ச்சி அடையேன். அதுதாங்க ரகசியம். இதுதான் நான் பற்றிக்கொண்டேன். கர்த்தரை என்னை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டேன். என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டேனே அன்று முதல் என் குடும்பத்தில், என்னிலே, என்னுடைய சார்ந்த எல்லாரும் என் குடும்பத்தில் என்னை கேலி செய்தாங்க, பைத்தியக்காரின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை ருசித்து இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. என் குடும்பத்தில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. சின்னவன் 1000 மாறுவான் என்ற வார்த்தையின்படி அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையான மக்களே, நீங்களும் சின்னவர்களாக இருக்கலாம், குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். வேலையில் ஒரு வேளை இன்றைக்கி சொல்லலாம், அவங்கள எனக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புவாங்க. தங்களுடைய ஆஃபீஸில் உள்ள கஷ்டம் அதெல்லாம் அனுப்புவாங்க, மெயில் பண்ணுவாங்க. அதுக்கு நான் பார்க்கும்போது பார்த்தா, ஆஃபீஸில் இப்படி கஷ்டம், வீட்டில் கஷ்டம், சரீரத்தில் கஷ்டம், பண கஷ்டம் அப்படின்னு எழுதுவாங்க. அப்போது நான் வசனத்தை வைத்து அவர்களுக்கு எழுதுவேன். அவர் சாட்சி எழுதுவாங்க, நீங்கள் சொன்னபடியே கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. தாவீது அதான் செய்தான். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற, அதான் ரகசியம். ஆண்டவர் உங்களுக்கு மெய்ப்பராக மாறணும், தலைவராக மாறணும். எல்லாம் இயேசுவே என்ற ஒரு பாடல் உண்டு. எல்லாம் என் இயேசுவே. அந்த இயேசு எல்லாமாக உங்களுக்கு மாறும்பொழுது என்ன நடக்கும்? சின்னவன் 1000 மாறுவீங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாக தேடுங்க. நான் அப்படி தான் தேடினேன். எப்போ எனக்கு சொல்லப்பட்டதோ, இயேசுடைய அன்பை பற்றி சொல்லப்பட்டதோ, உண்மையாக தேட ஆரம்பித்தேன். என் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். இன்று வரை 87 வயதில் எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அதுவும் பாருங்கள், 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆடுகளின் பின்னே மேய்ப்பனாக நடந்த தாவீதை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் அதிபதியாக ஒரு ராஜாவாக உயர்த்தினார். பாருங்கள், எங்கே இருக்க ஆடு மேய்க்கிற தொழில், ராஜாவாகிறது எங்கே இருக்கு? நடக்கிற காரியமா இது? ஆனால் கர்த்தரை அப்படி செய்து முடித்தார். யாருக்கு? தாவீதுக்கு. காரணம், அவன் கர்த்தரை மெய்ப்பராக கொண்டான். நீரேன் தஞ்சம் என்று சொன்னான், தாழ்த்தினான். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தரையோடு தாழ்த்தினான். கர்த்தர் அவனை பயங்கரமாக உயர்த்தி கனப்படுத்தின பெரிய ராஜா. கடைசி முடிவு வரையும் தான் அவனுக்கு ஒரு குறை இல்லாமல் ஐஸ்வர்யவானாக மரித்தான். எனக்கு அருமையான, அதே போல் இன்றைக்கு உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? அவரை தலைவராக, மெய்ப்பராக கொள்ள வேண்டும். அப்படியாக கொள்வதற்காக உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களா? ஜெபம் செய்வோமா? எங்கள் அருமை தகப்பனே, உடைய பிள்ளைகள் யார் யாருமை தேடாமல் இருக்கிறார்களோ, அலட்சியமாய் ஜெபத்தை நினைக்கிறார்களோ, வேத வாசிப்பை அலட்சியப்படுத்துகிறார்களோ, ஆலயம் செல்வதை, மோடு உறவாடுவதை, உங்களுக்கு பிரியமாய் நடப்பதை அலட்சியப்படுத்துகிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் சந்தியம்ப்பா. உடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தின ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, சவுலை பவுலாக்கினது போல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் ஊழியனாக மாறினது போல, ஆண்டவரே நீர்தாமே இந்த பிள்ளைகள் எல்லாம் சந்தியம். ஆண்டவருக்கு ஒருவராவது கெட்டு போவது உங்கள் சித்தம் அல்லவே. நீர்தாமே மனம் இறங்கி அவர்களை எல்லாம் பக்கமாக இழுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
இந்த செய்தியை எல்லாருக்கும் அனுப்புங்க. ஒரு 10 பேருக்காவது அனுப்புங்க. அவங்க ஆசீர்வாதம் பெறட்டும். அதுதான் உங்களுடைய ஊழியம். அவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் அருமை சகோதரி லீதியாள் புஷ்பா ஜாஸ்மின், நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி சிஸ்டர். சங்கீதம் 75:10 படி நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் உயர்த்தப்படும். அப்படியே செய்யும் சுவாமி. சகோதரி குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. பிஸ்னஸ் செழிக்கட்டும் செழிக்கட்டும், சம்பூர்ணம் அடையட்டும். ஒரு குறையும் வரக்கூடாது. சுகமாக இருக்கட்டும். பேரப்பிள்ளைகளை ஆசீர்வத்தின் ஞானத்தினால் நிரப்பி உயர்ந்த ஸ்தானத்தில் வையும். கர்த்தருடைய ஆவியாருமே தங்கி இருக்கட்டும். எல்லா குடும்பத்தினரையும் வேலை ஸ்தலத்தில் இருக்க மக்களையும் ஆசீர்வத்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.